பவழப்பாறைகள் சம்மந்தமாக நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க, டிஸ்கவரி சேனல், நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனல். பவழப்பாறைகள்ங்கிறதுங்க ஒரு உயிரினம். பவழம் அப்படிங்கிறது வந்து இந்த கோரல் அப்படிங்கிறது ஒரு உயிரினம், கோரல் பாலிப்னு சொல்லுவாங்க. ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட நூருல்லா. இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல், ஒரு சப்ஜெக்டை பற்றி நம்ம பேச போகிறோங்க. இந்த திப்பா கடற்கரைக்கு இந்த ஹாலிடேஸில் நேற்று போயிருந்தேன், அந்த வீடியோ போட்டிருந்தேன். அங்கே கடற்கரை ஓரமாக இந்த பவழப்பாறையினுடைய ஒரு துண்டு கிடந்ததுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரக்சர்டாக சூப்பராக இருந்ததுங்க. பாருங்களேன், அப்படியே அச்சில் வார்த்த மாதிரி ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக, ஒரு இம்பெக்கபிள்னு சொல்லுவாங்கள்ல, துளி கூட ஒரு இது இல்லாமல் ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து இயற்கையினுடைய வெகு அழகான அலாதியான அற்புதம்ங்க. பவழப்பாறைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? இந்த பவழப்பாறைகளை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு ஃபுல் தகவல் தரப்போகிறேன். இருங்க, ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கிட்ட காமிக்கிறேன். இதை பாருங்கள், இந்த அச்சு இருக்குது இல்லைங்களா, ஒவ்வொரு அச்சுலேயும் ஒரு ஒரு கோரல் பாலிப் உட்காந்துருக்கோங்க. கோரல் ரீஃப் அப்படின்னா என்ன, அதை பற்றி தகவல்களுக்கு வருவோம். இதை பார்த்துங்க, இந்த அச்சை நல்லா மனசில் வச்சுக்கோங்க, சரிங்களா? பாருங்கள், இது வந்து கால்சியம் கார்பனேட் ஸ்ட்ரேட்டம். இது இந்த பின்னால் உள்ள பவழப்பாறைகள், பாறைன்னு சொல்கிறோம்ல, அந்த பாறைக்கான அந்த ஸ்ட்ராங்கான இந்த மெட்டீரியல் வந்து கால்சியம் கார்பனேட்டு எப்படி வருதுன்னா, இந்த கோரல் பாலிப் வந்து சுரக்குது, ஓகேங்களா? அது சுரந்து அது மிகப்பெரிய ஒரு பாறை மாதிரி உண்டாகி இறுகி அப்படியே காலங்காலமாக அது வர்றப்போ மிகப்பெரிய பாறையாகிடுது ஆக்சுவலாக, ஓகேங்களா? ஓகே கைஸ், இதுக்கப்புறம் நம்ம ஜம்ப் பண்ணி ஃபுல் தகவலுக்கு போவோம், ஓகேங்களா? ஓகேங்களா? அது ரொம்ப மைக்ரோஸ்கோப்பிங், ரொம்ப நுண் துகள் மாதிரி உள்ள ஒரு உயிரினம், ரொம்ப சிறிய, கண்களுக்கே ரொம்ப ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். கோரல் பாலிப்பை பார்க்கணுன்னா நீங்கள் அந்தளவுக்கு ஈஸியாக பார்த்துட முடியாது. குட்டி அழகாக அந்த ஃப்ளஜெல்லா மாதிரி டென்டக்கிள்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த சுற்றிலும் அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷில் சுற்றி அப்படியே விரல்கள் மாதிரி சாஃப்டாக நீட்டிகிட்டு இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்கும். அந்த மாதிரி மல்டிபிள் ஆர்கானிசம்ஸ் வந்து ஒரு சிம்பயாட்டிக் லைஃப் வாழும். சிம்பயாட்டிக் லைஃப், சிம்பயாசிஸ் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம்? மியூச்சுவல் ஹெல்ப், ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணிக்கிறது, ஹெல்ப் பண்ணிக்கிறது தான் சிம்பயாசிஸ், சிம்பயாட்டிக் அப்படிம்பாங்க, ஓகேங்களா? பேரசைட்டிக் அப்ரோச்னா அப்படி கிடையாது. பேரசைட்டிக்னா ஒட்டுண்ணி, ஒரு இன்னொரு ஆள்கிட்ட ஒட்டிக்கிட்டு அந்த ஆள்கிட்டேருந்து உள்ள நல்ல விஷயத்தை உறிஞ்சிறது. யார்கிட்டேருந்து அது உறிஞ்சுதோ அவங்களுக்கு நன்மையை கிடைக்காது, உறிஞ்சிற ஆளுக்கு மட்டும்தான் நன்மை கிடைக்கும். ஆனால் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய நன்மை இருக்கும், ஓகேங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி உள்ளது தான் இந்த பவழப்பாறைகள். இந்த பவழப்பாறைகள் கோரல் பாலிப்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, பவழப்பாறைகள் வந்துங்க சின்ன சின்ன குட்டி குட்டி குட்டியான பாலிப்ஸுங்க. இந்த பாலிப்ஸ் என்ன பண்ணுவோன்னாங்க, அந்த ரொம்ப சின்னதாக இருக்குல்ல, ரொம்ப சாஃப்டான ஆர்கானிசம் ஆக்சுவலாக, ஓகேங்களா? இப்போ நான் காமிச்சேன் இல்லைங்களா, காமிக்க போகிறேன்னா வீடியோனுடைய சீக்வன்ஸ் தெரியல, என் கையில் அந்த கோரல் பாலிப்ஸ் யூஸ் பண்ணின அந்த கோரல் சின்ன துண்டு, பாறையினுடைய சிறிய துண்டை தான் நான் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்அப்பில் மைக்ரோஸ்கோபிக் மேக்னிஃபை பண்ணி நான் காமிச்சிருப்பேன். ஆக்சுவலாக சிறியதாக உள்ளதை தீபா பீச்சில் நான் கடற்கரைக்கு போகிறப்ப அதை கண்டெடுத்தேன். ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருந்தது, அதை நான் ஞாபகார்த்தமாக எடுத்து வந்துட்டேன். அது சம்மந்தமான மேலதிக தகவல்கள் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு. உலகத்திலேயே மிகப்பெரிய கோரல் ரீஃப் பவழப்பாறைகள் வந்துங்க ஆஸ்திரேலியாவில் உள்ள குயின்ஸ்லாண்ட் மாகாணத்தில் உள்ள அந்த கோரல் ரீஃப், கிரேட் பேரியர் ரீஃப். இந்த நேச்சுரலிஸ்ட், ஈக்காலஜிஸ்ட், என்வாரன்மெண்டலிஸ்ட் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பொதுவாக தெரிஞ்சிக்க விருப்பப்பட்டவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் கிரேட் பேரியர் ரீஃப். அது வந்துங்க கிட்டத்தட்ட 2300 கிலோமீட்டர் நீளம் உள்ளது, ஓகேங்களா? அது சாதாரணமாக ஓவர் நைட்டில் வந்ததில்லை, பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த மாதிரி கோரல் பாலிப்ஸ் இவால்வ் ஆகி சிம்பயாட்டிக் லைஃப் நடத்தி அது உற்பத்தி பண்ணுகின்ற அந்த கால்சியம் கார்பனேட்டு அப்படியே இறுகி பாறை மாதிரி ஆகுறது, ஓகேங்களா? அதுலேயே பல வகைப்பட்ட பவழப்பாறைகள் இருக்கின்றன, ஓகேங்களா? நம்ம அதுக்குள்ளாரெலாம் போக வேணாம். ஜென்ரலாக உள்ளது என்னென்னா, இந்த கிரேட் பேரியர் ரீஃப் ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லாண்டில் 2300 கிலோமீட்டர் நீளமாக இருக்கு இல்லைங்களா, 3,44,000 ஸ்கொயர் கிலோமீட்டரை கவர் பண்ணுது. இது வந்துங்க கிட்டத்தட்ட 2,900 இண்டிவிஜுவல் கோரல்ஸ் இதில் இருக்குது. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 900 ஐலாண்ட்ஸ் மாதிரி திட்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய மேமத் கோரல் ரீஃப்ஸ் உண்டாகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கும், எத்தனை கோரல் பாலிப்ஸ் அதை உருவாக்கியிருக்கோம், பில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் உள்ள ஆர்கானிசம்ஸ் தான் அத்தகைய மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கி இருக்க முடியும் இல்லைங்களா? நான் சொல்கிற மைக்ரோஸ்கோபிக், கண்ணுக்கே தெரியாத ஒரு பாலிப், நான் சொல்கிற 2300 கிலோமீட்டர் தொலைவுள்ள பேரியர் ரீஃப்
ரெண்டா கனெக்ட் பண்ணுங்க. அப்போ எவ்வளவு கோரல் பாலிப்ஸினுடைய எவ்வளவு நாட்பட்ட வாழ்க்கை, எவ்வளோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சீக்வன்ஸாக கிராஜுவலாக வந்திருந்தால் அது எவால்வ் ஆகிருக்குன்னு யூ கேன் இமேஜின். ஓகேங்களா? ஓகே, கமிங் பேக், இந்த கோரல் பாலிப் இருக்கு இல்லைங்களா, எனக்கு பின்னால் உள்ள அந்த வீடியோஸ் போயிட்டுருக்கு பாருங்கள். கடல், ஆழ்கடலே மிகப்பெரிய ஒரு அதிசயமான ஒரு உலகங்க ஆக்சுவலாக. எப்படி நம்ம டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டமில் ஏகப்பட்ட உயிரினங்கள் ஃப்ளோரா அண்ட் ஃபானா இருக்கோ, அதே மாதிரி மரீன் ஈகோசிஸ்டத்தில் கடலுக்கும் கீழே தண்ணிக்கும் கீழே ஏகப்பட்ட ஈகோசிஸ்டம், ஏகப்பட்ட ஆர்கானிசம்ஸ், ஏகப்பட்ட ஃப்ளோரா அண்ட் ஃபானா இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா? கடலுக்கு ஆழ்கடல் விஷயங்கள், ஆழ்கடல் ஆச்சரியங்கள் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? இப்போ இந்த ஒரு சின்ன ஒரு கோரல் பாலிப் இருக்கு இல்லைங்களா, அந்த பாலிப் நான் சொல்ல மாதிரி அந்த ஃப்ளஜெல்லே, இந்த டென்டகல்ஸ் இருக்குல்ல, அதோட பாடியிலங்க அந்த குட்டியான அந்த ஒரு பாலிப்பினுடைய பாடி, அது யாரையும் கடிக்காது, யாருக்கும் தொந்தரவு பண்ணாது, அது பாட்டுக்கும் ஹார்ம்லெஸ் க்ரீச்சர்ஸ் வாழும். அது ஒரு சின்ன குட்டியாக இருக்குது. அதில் ஒரு ஆல்கையை அலோவ் பண்ணுது. ஆல்கைனா என்னங்க? ஒரு தாவரம், கடல் தாவரம், ஒரு அதுவும் சிறிய ஒரு மைக்ரோஸ்கோபிக் அளவுள்ள ஒரு கடல் தாவரம், ஆல்கே, ஜூசாந்தல்லே அப்படிங்கிற ஒரு ஆல்கே. அந்த ஆல்கையை அந்த ஆல்கையை ஒரு கோரல் பாலிப் தன் மேலே உட்கார அலோவ் பண்ணுது, தன் மேலே எடுத்துக்குது. ஓகேங்களா? தன்னை ஒட்டி வாழ அலோவ் பண்ணுது. இது இந்த கோரல் பாலிப் ஜூசாந்தல்லே ஆல்கையை அலோவ் பண்ணுது. என்ன காரணம்னா, அந்த ஆல்கே ஒரு தாவரங்கிறதுனால சூரிய ஒளியிலேருந்து வர்ற அந்த ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை மூலமாக அந்த ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணி அது நியூட்ரியன்ஸை, சத்துக்களை இந்த கோரல் பாலிப்புக்கு கொடுக்குது. இன் ரிட்டர்ன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப், ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் ஹெல்ப். இது இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி நியூட்ரியன்ஸை கொடுக்குது இல்லைங்களா, அது கோரல் பாலிப் ரிட்டர்ன் எதுக்கு என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு ஆல்கேக்கு ரொம்ப முக்கியம். தாவரம் இல்லைங்களா, தாவரத்துக்கு நம்ம ட்ரீக்கு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு தானே ஆக்சிஜன் கொடுக்குது. இப்போ கார்பன் டை ஆக்சைடை கோரல் பாலிப் வழங்குது. அது மட்டும் இல்லாமல் இது கொடுக்குற நியூட்ரியன்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா நியூட்ரியன்ஸ் தேவைக்கு அந்த கோரல் பாலிப் அந்த ஃப்ளஜெல்லம் நைட் டைமில் அந்த டென்டகிள்ஸில் அப்படியே அலசி வெளியில் உள்ள நியூட்ரியன்ஸையும் எடுத்து அதனுடைய ஜீவனம், அதனுடைய வாழ்க்கை அழகாக நடத்துது. ஆக்சுவலாக அப்படி நடத்திட்டு இருக்கிறப்ப தான் கால்சியம் கார்பனேட்டை அது செக்ரீட் பண்ணுது, உற்பத்தி பண்ணுது. அந்த கால்சியம் கார்பனேட்டை உற்பத்தி பண்ணுறப்போ அது பின்னால் அப்படியே ஸ்ட்ராங்கான டெபாசிட் ஆகி ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரேட்டம் மாதிரி அதுக்கு இருப்பதற்கான இருப்பிடமாக ஆயிடுது. அதுதான் நான் கூட அந்த வீடியோவில் அந்த குட்டியான அந்த கல்லில் பாறையில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அது உட்காந்துருக்கிற அந்த இடத்துலேருந்தே கால்சியம் கார்பனேட்டை உற்பத்தி பண்ணதுனால அதனுடைய அச்சு அப்படியே இருக்குது. அந்த சிறிய ஒரு கோரல் பாலிப்பு அந்த பாறையில் உட்காந்துருந்தா எப்படி இருக்கும், அந்த அச்சு தான் நான் உங்கள்கிட்ட காமிச்சது. அது பின்னால் அப்படியே டெவலப் ஆகி பாறையா, அப்படியே ஐலண்டா, அப்படியே பேரியர் ரீஃப்லாம் அப்படி தான் ஃபார்ம் ஆயிருக்குங்க. இந்த பேரியர் ரீஃபை பயன்படுத்தி, ஆஸ்திரேலியாவில் உள்ள கிரேட் பேரியர் ரீஃபை பயன்படுத்தி ஏகப்பட்ட பிஹெச்டிஸ், ஏகப்பட்ட லாட் ஆஃப் டிசர்டேஷன்ஸ், ரிசர்ச், சயின்டிஃபிக் ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது, எத்தனையோ நடந்திருக்கு. அப்படியே அதாவது ஒரு சிறிய ஆர்கானிசம் மனித குலத்திற்கு எவ்வளவு ஒரு பெரிய பாடத்தை, எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு சயின்டிஃபிக் குறிப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு பாருங்க. உலகம் எண்டு வரைக்கும் அது போவாங்க, அந்த அளவுக்கு ஆச்சரியமான ஒரு தகவல் தான். இப்போ இது எல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஈகோசிஸ்டம், இந்த பவழப்பாறைகள் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஈகோசிஸ்டத்தை உண்டாக்குதுங்க. ஆக்சுவலாக அது இந்த பவழப்பாறைகள் அது மட்டும் கொடுத்து வாங்குறதில்ல, அந்த ஆல்கையை பயன்படுத்தி. ஓகேங்களா? அதே சமயத்தில் அது சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ்க்கு அதனுடைய எதிரிகள்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான பெரிய சுறாமீன், வேல், அந்த இதெல்லாம் வர்றப்போ அந்த குட்டி மீன்களுக்கு ஒளிந்து கொள்வதற்கான ஒரு பாட்டம் ஸ்ட்ரைட்டாவாக இந்த பவழப்பாறைகள் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இது சூரிய ஒளி அதிகமாக வர்றப்போ வாட்டர் ஹீட் ஆகுது இல்லைங்களா, அப்போ என்ன பண்ணுமா இந்த கோரல் பாலிப் தான் மேலே எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆர்கானிசம் இருக்கிறது, அதனால் ஒரு உறுத்தல் மாதிரி இருக்குமா. நார்மல் டயத்தில் மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப், மியூச்சுவல் பெனிஃபிட் கிடைக்கிது ஆக்சுவலாக. ஆனால் இந்த ஹீட் ஆகிறப்ப அதுக்கு தாங்க முடியாது, அது மேலே ஒரு ஆல்கே, எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்கானிசம் இருக்கிறது, அதை அப்படியே இட் வில் கெட் ரிட் ஆஃப் இட், அது தன்ட்டு விரட்டி விட்டுருமா, ஆக்சுவலாக கழட்டி விட்டுருமா. காரணம் அதால் தாங்க முடியாது. இட் வில் ஃபீல் அன்கம்ஃபர்டபுள். எது கோரல் பாலிப் வில் ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் டியூரிங் த வாட்டர் டெம்பரேச்சர் ரைஸ், அண்ட் இட் வில் ட்ரை அண்ட் கெட் ரிட் ஆஃப் த ஆல்கே தட் இஸ் லிவிங் இன் இட். ஓகேங்களா? அதுக்கு அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கோரல் ப்ளீச்சிங் அப்படிங்கிறாங்க. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மோல்டிங்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தோல் உரிக்கிறது, நிறைய அந்த ப்ராசஸ்லாம் இருக்குது, இந்த ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ், ஆக்சுவலாக அந்த அனடாமிக்கல் ப்ராசஸ், இதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குங்க. ஒரு சிறிய ஒரு உயிரினம் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி எத்தனை உயிரினங்களுக்கு நன்மை பயக்கிறது. ஒரு சிறிய ஆல்கையில் ஆரம்பித்து எத்தனை மீன்கள், எத்தனை ஃபிஷ்ஷஸ் அதை அண்டி
அந்த ஒரு ஈகோ சிஸ்டத்தில் அதுக்கு ஒரு ரெசிப்ரோக்கல் பெனிஃபிட்டோடு வாழ்ந்துகிட்டு இருக்கு. எத்தனை ஒரு விஷயங்களை இந்த ஆண்டவன் வந்து அது சிறிய ஆர்கானிசம், அது எதையும் நினச்சி இதெல்லாம் கிரியேட் பண்ணல அதனுடைய வாழ்க்கைக்கு. பட் அது எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குது பாருங்கள். ஜஸ்ட் கூகுள் பண்ணி பாருங்கள், தி கிரேட் பேரியர் ரீஃப் ஆஃப் ஆஸ்திரேலியா. அப்படியே ஆச்சரியப்பட்டு போவீங்க. இதெல்லாம் ஒரு சிறிய ஒரு தகவலாக தான் உங்களுக்கு எனக்கு பின்னால் அது பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்கு. நான் எடுத்து வந்த குட்டியான அந்த பவழப்பாறை துண்டையும் வந்து உங்களுக்கு காமிச்சு இந்த தகவல்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். ஏதாவது queries இருந்ததுன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றியும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா யூடியூப்லையும் சரி ஃபேஸ்புக்லையும் சரி நல்ல நல்ல கண்டென்ட்டோட நல்ல நல்ல லொக்கேஷன்ஸ் நல்ல நல்ல சப்ஜெக்டோட அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் நூருல்லா. Thank you guys. Have a fantastic day ahead.